Assalamualaikum. I'm Shawmiya Fazeel. Hi எல்லாரும் எப்படி இருக்கிற? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அச்சாறு எப்படி செய்யறேன்னு சொல்லி. அச்சாறு பட் வித்தவுட் வினாகிரி. அச்சாறுன்னு சொன்னாவே வினாகிரி அதுதான் நம்ம எல்லாரையும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இன்றைக்கு நம்ம செய்ய போகிறது வினாகிர் இல்லாமல். நான் ஃபஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திக்கிறேன். சம்டைம் வந்து சின்ன வெங்காயம் காரம் கூட என்றதால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயம் எடுத்திக்கிறேன். அடுத்தது பெரிய கொச்சை எடுத்திக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி தண்ணியில் ஊற வச்சோன்னு சொன்னால் வெங்காயத்தில் இருக்கிற அந்த காரம் வந்து எங்களுக்கு குறைவாக தான் விளங்கும். அதுக்காகத்தான் அப்படி தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு டிப்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் பீல் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து அச்சார் அப்படின்னு சொன்னாவே மிச்சம் ஒரு ஸ்பெஷல் தானே. முஸ்லீம்களோட வெட்டிங்களில், அடுத்தது முஸ்லீம் வீடுகளில் ஸ்பெஷலான சாப்பாடு டைம்களில் முக்கியமான ஒரு சைட் டிஷ்ஷாக தானே இந்த அச்சார் விளங்குது. இது இன்றைக்கி எப்படி குயிக்காக நீ சொல்லி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். பெரிய வெங்காயத்தை எடுத்துன்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாக அதில் மேலாளிக்கிறது வந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ வெட்டினுச்சுன்னா பீஸாக அப்படியே கலந்துடும். அதுக்காக ஆனியன்ஸ் எல்லாம் பீல் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவைக்கு மாதிரி நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிற இந்த ஆனியன்ஸ், பெரிய கொச்சிக்காய் இதெல்லாத்துலேயும் வந்து தன்மை வந்து இல்லாமல் மட்டும்தான் மிச்சம் நல்லா இருக்கும். அதாவது கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி நான் இது இப்படி மாற்றிக்கொள்கிறேன். அச்சார் பேஸ்ட் செய்கிறதுக்கு முதவே நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் ஒரு சைடில் வச்சோம்னு சொன்னால் வந்து இது தண்ணியெல்லாம் இறங்கி நல்ல லெவலுக்கு வந்துருக்கும். எங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும் அச்சார் பேஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ட்ரையாகவே இருக்குது. பெரிய வெங்காயத்தில் நெட்டு நான் வந்து ஓவராக கட் பண்ண வானம்னு சொல்லி பீஸாக கலரணும்னு சொல்லித்தான். அப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நாளைக்கு மாதிரி வெட்டினு சொன்னால் சரி அது பீஸாக கலராது. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 பீஸு கட் பண்ணி கொள்ளலாம். நான் இன்றைக்கி கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணலை. சேஃப் கட்டிங் போர்ட் வச்சு கட் பண்ணி கொள்வது தான். சின்ன வெங்காயம் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். கட் பண்ணுச்சுன்னா சின்ன கீரைகள் 2 போட்டுக்கொள்கிறேன். எடுத்துன்னா அச்சார் பேஸ்ட் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அதில் சாறுகள் அதில் போகணும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் என்றதுக்காகத்தான் அப்படி கட் பண்ணி போடுறேன். அச்சார் டேஸ்ட் அந்த வெங்காயங்களையும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயங்களுக்கு சின்ன வெங்காயங்களுக்கு இப்படி போடணும்னு சொல்லியே இல்லை, போட்டால் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கொச்சிக்காய் இதுகளுக்கும் போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மெத்தடில் தான் கொச்சிக்காயெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இஷ்டமான மாதிரி கட் பண்ணி கொள்ளணும்.
கொஞ்சம் எல்லாம் கையிலே வச்சு கட் பண்ணுறேன். அழுத்தும் எனக்கு அழுத்துச்சு. அண்ட் வந்து பி கேர்ஃபுல் அபவுட் திஸ். கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கத்தி கூர்மை சம்டைம் வெட்ட பார்க்கும் கை. நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் அண்ட் டர்மரின் தான் எடுத்துக்கிறேன். அதாவது வினாக்கிரிக்கு பதிலாக தான் டர்மரின் எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அன்சேட் பண்ணி இல்லை. இப்போ வந்து டர்மரினுக்கு வந்து ஹாஃப் கிளாஸ் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி அதை பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ தான் அதில் பேஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேட்ஸ் வந்து அன்சீட் பண்ணணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தேன் டேட்ஸ் எல்லாம். அதுதான் நைஃப் யூஸ் பண்ணி அன்சீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா நம்மள கையாலேயே எடுக்க வேண்டிய ஒன்று தான். ஃப்ரிட்ஜில் வைக்கலடா. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கல்லாக இந்த தாவி இருந்துச்சு. அதான் நைஃப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை தண்ணியில் நல்லா டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி அதெல்லாம் எல்லாம் சீல் பண்ணினேன். அதை அப்படியே ஊற வச்சேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக டேட்ஸ் பேஸ்ட்டையும் செஞ்சு கொள்ளலாம். கிரைண்டர் கூட யூஸ் பண்ண தேவையில்லை டேட்ஸ் பேஸ்ட் செய்கிறதுக்கு. அது ஊறினா நல்ல மெல்ட்டாகவே வரும். கையாலேயே பிசைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மஸ்டர்ட் பேஸ்ட் தான் செஞ்சு வச்சுக்கிறேன். பேஸ்ட்டுக்கு நான் இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படிலாட்டி கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரௌன் சுகர் கருப்பட்டியெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது எங்களோட அச்சார் பேஸ்ட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட்டு சால்ட், அதாவது உப்பு எங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உப்பு எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு அச்சாறு டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கொள்றதால. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ராம்பா பேஸ்ட், cardamom and cinnamon ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். மஸ்டர்ட் பேஸ்ட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் நான். மஸ்டர்ட் அச்சாருக்கு கூடினா கசக்க பார்க்கும். அதனால ஓரளவு யூஸ் பண்ணிக்கொள்வது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் வந்து இது ரோஸ்ட் பண்ணி இல்லை. ரோஸ்ட் பண்ணினா வந்து நல்ல ஸ்மெல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி பீஸ் ரோஸ்ட் பண்ணினதும் யூஸ் பண்ணிக்கொள்ளும். அச்சாரண்டாவே ஒரு ரெடிஷாக கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். அதுக்கு தான் இப்படி ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டர்மரின் பேஸ்ட். இந்த இடத்துல வந்து டர்மரின் பேஸ்ட் இல்லாண்டா வினாகிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கி வினாகிரி யூஸ் பண்ணாமல் செய்கிறதால தான் டர்மரின் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்சிங்கில் தான் இப்போ அதில் டேஸ்ட்டே இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்துக்கொள்ளும். என்ன சால்ட், அப்படிலாட்டி சுகர், என்னது
ரொட்டி பாய்க்குதுன்னு பார்த்து அதை ஆட் பண்ணி கொள்ளையிலும். அச்சார் செஞ்ச மாதிரி தாங்க. இப்போ தட்டு தட்டாக நாங்கள் போட்டு நல்லா ட்ரையாக வீக்குது redonions, பெரிய கொச்சிக்காய் எல்லாம். இந்த பேஸ்ட் வந்து நாங்கள் போடுறோம். அச்சார் இப்படி நாங்கள் போடும்போது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொள்வது ஏடிய அளவு குறைச்சி கொள்வது மிச்சம் நல்ல. செரமிக் அப்படி இல்லாட்டி கிளாஸ் பால்ஸ் இதை யூஸ் பண்ணி கொண்டால் மிச்சம் நல்லா இருக்கும். இப்போ திரும்ப நான் வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கொள்கிறேன். திரும்ப அதுக்கு மேலால் அச்சார் பேஸ்ட்டையும் மறுபடி போட்டு ஓவர் நைட் வச்சுன்னு சொன்னால் நல்லா அதில் அச்சார் சாறு இதெல்லாம் இறங்கிக்கும். நாங்கள் வெங்காயம் எல்லாத்துக்கும் மார்க்ஸ் எல்லாம் போட்டோம் தானே. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இல்லை, நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். மண் சட்டி யூஸ் பண்ணி வச்சுன்னு சொன்னால் இதை விட டேஸ்டியாகவும் இருக்கும். ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்குறேன். அது போல் மிக்ஸ் பண்ணி கூட கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே போலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். நான் செஞ்ச எல்லா பேஸ்ட்டையுமே இதுக்கு போடல, செஞ்ச பேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகிக்குது. இப்படி நம்மளா கொஞ்சம் கூடுதலாக அச்சார் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொள்றதால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே. நம்மளாக மஞ்சள் ஜீரா ரைஸ் பிரியாணி இதெல்லாம் திடீர்னு நாங்கள் என்ன சரி செஞ்சால் இப்படி ஃப்ரீசர் இருந்தால் எங்களுக்கு லேசாக வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பேலன்ஸான அச்சார் பேஸ்ட்டு தான் நான் இப்படி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இது வந்து ஃப்ரீசரில் வச்சா ஒரு 6 month மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளிடும். யூஸ் பண்ண ஒரு ½ an hour போது வெளியே எடுத்து வச்சு எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.